வணக்கம் நண்பர்களே. கண்ணு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே தொழில் ரீதியா பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கலாம். விரோத போக்கு, ஒரு போட்டியான சூழ்நிலை இதெல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலத்துல ஒரு தொழில ஒரு நல்ல மாற்றம், உத்தியோக மாற்றம், நீண்ட நாள் விஷயம் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குது. சகோதர ரீதியா கூட நிறைய மனஸ்தாபங்களை இந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்கக்கூடிய வாரங்களா இந்த வாரங்கள் இருந்து தொடங்க போகுது. தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் எல்லாமே உங்களுக்கு சாதகத்துக்கான பலனை தரப்போகுது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னிராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, நாம இந்த பதிவுல அதை சுருக்கமான முறையில பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான். கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரன் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், அஸ்தம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் அடங்கியிருக்குது. புதன் பகவான் உச்சம் பெறும் ராசியில கன்னி ராசி தான். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில ஒன்னான கண்ணிலே உச்சடையக்கூடிய சிறப்பு பெற்றிருக்கிறாரு. கன்னி ராசிக்காரங்க மற்றவங்க பேசினாதான் பேசுவாங்க. இவங்க தன்னைத்தானே அறிமுகப்படுத்திட்டு மற்றவங்கள ஆழம் பார்க்கறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். சுற்றி நடக்கக்கூடிய விஷயம், வெளியே இருக்கக்கூடிய விஷயம் நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட வேலை செஞ்சாலும் சரி, பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யணுங்கிறது உங்களுக்கு பிடிக்கும். மற்றவங்ககிட்ட வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். குறைவான வருமானமாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு நினைப்பாங்க. ரொம்ப நாளாக இவங்களால ஒரு தொழிலாளியாக இருக்க பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஒரு சுய தொழில் மாதிரியான விஷயங்கள் இவங்களாவே முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். கன்னிராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அச்சம், கூச்ச சுபாவங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பொதுவாகவே இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தோட்டத்தை வச்சு இவங்களோட வயசை சொல்லிட முடியாது. ஒரு இளமையான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க. மனசில் நிறைய விஷயங்களை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அபார ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லலாம். உருவமைப்பு பார்க்குறப்ப நடுத்தரமான உயரம், இயற்கையான அழகு கொண்டு இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அழகான இடைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். இவங்க நடக்கிறப்ப அடி மேல் அடி வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் தரையை தேய்ச்ச மாதிரி நடக்கிற மாதிரி தான் இவங்க நடப்பாங்க. எவ்வளோ அவசரமான காரியமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு நிதானத்தோடு செயல்படக்கூடியவங்க. பொதுவாகவே இவங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். மற்றவங்கள பேச விட்டு ஆழம் பார்க்குறதுல இவங்க கெட்டிக்காரங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவங்க வாழ்க்கையை நினைப்பாங்க. உலக விஷயங்கள் நிறைய கற்றுங்கிற ஆர்வம், பேச்சுலையும் செயலையும் சரி, முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அதை மற்றவங்கள பாதிக்குதாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்க மனசை பாதிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதால இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பு எல்லாருக்குமே இவங்களை பிடிச்சிருன்னு சொல்லலாம். ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அது குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி செஞ்சும் காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களை யாருமே அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மற்றவங்களுடைய சுக துக்கம் சௌகரியங்கள் எப்படி இருக்குங்கிறத ஆராய்ச்சி பார்த்து செயல்படுத்தக்கூடிய குணம், இதனாலே இவங்க வாழ்வு சிறப்படையும். நல்ல நடத்தை, வசீகரமான தோற்றம், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், இதுவே இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து தரும். சில நேரங்களில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உறவினர் வகையில் தான் இவங்களுக்கு தொல்லையே. அதே மாதிரி இவங்களுக்கு சில நேரங்களில் எதிரி இருக்காத மாதிரி தான் இருக்கும். சாந்தமான வார்த்தைகளை பேசுறதாலே மற்றவங்களை வசியப்படுத்த பேச்சாற்றல், அறிவாற்றல் இருந்தாலும் தவறு செய்கிறவங்களை கண்டா சரி, தன்னோட அன்பான பேச்சால திருத்திடக்கூடிய இயல்பு தன்னாலே வந்துடும். தனவரவு உங்கள் வாழ்க்கையில் தாராளமாக இருக்கும். ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அறிவு, திறமை, பேச்சாற்றல், பணவரவு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு. ஒரு மத்தியம வயசுக்கு மேலே கன்னிராசி அன்புகளுடைய வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப கன்னிராசி அன்புகளுக்கு காதல் வாழ்க்கைங்கிறது சில நேரங்களில் நிறைவேறாமலும் போயிடும். ஆனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பு. அன்பான துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தாய் மேலே அதிகம் பாசம் கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு துணை மேலேயும் அதிகப்படியான காதலுங்கிறது அமைஞ்சிருக்கும். பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்புகள் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். நல்ல நடத்தை, நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கன்னிராசிக்கார குழந்தைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர் பேச்சுக்கு எதிர்ப்பாக நடக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை நீங்கள் எப்போதும் ஒரு பெருந்தொகை கொடுக்குறீங்கன்னா இந்த விஷயத்த உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இது தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, இயல்பாகவே சேமிக்கக்கூடிய தன்மை இருந்தாலுமே எப்போதுமே அந்த பழக்கத்தை வச்சுருக்க பாருங்க. சில நேரங்களில் நட்பு ரீதியாக உங்களுக்கு ஒரு இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நட்பு விஷயங்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்.
அதே மாதிரி யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா அதை ஆவேசத்தோட எதிர்ப்பீங்க. இது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க. எப்பயுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய நபர் தான். எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பொறுமையை கடைபிடிக்கணும். ஆவேச பேச்சுகள்ங்கிறது வேண்டாம். அறிவுத்திறன் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கிறதால அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்போதுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பு. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்கள் வாழ்வில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். குறிப்பாக பிரம்ம வித்யாபிகைங்கிற பேரோட விளங்கக்கூடிய அம்பாளை நீங்கள் வணங்கிட்டு வர்றது உங்கள் வாழ்வில் மேலுமே சிறப்பு. இயல்பாகவே தாய் தெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு, அதாவது தாய் ரீதியான குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தந்தை ரீதியான குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம், நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய நேரம். இந்த வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா தொழில் முயற்சியும் சாதகமாக முடியும்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள் இந்த வார காலகட்டங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். விரை செலவுகள் கொஞ்சம் கூடவே இருக்கும். இந்த காலத்தில் அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்றது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எந்த செலவாக இருந்தாலும் அதை சுப செலவாக மாற்றிக்க பாருங்க. வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் தொல்லை அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நிதான போக்கு, கொஞ்சம் பொறுமைங்கிறது அவசியம். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தகராறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. சகோதர ரீதியாக, சகோதரிகள் ரீதியாக ஏதாவது ஒரு மனசாவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே மாறப்போகுது. முன்னேற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம். எதிரிகளோட பலம் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குறைஞ்சு போகும். அதே மாதிரி ஒரு நல்ல தகவல் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கியிருந்த கடனை எல்லாமே இனி படிப்படியாக குறைக்க போறீங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்திருக்க போகுது. இது வரைக்குமே நிறைய வாய்ப்பு வரலன்னு ஒரு கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த ஏக்கம் எல்லாமே மாறப்போகுது. சனி பகவானுடைய சஞ்சாரம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சிறப்பு. சில நேரங்களில் விரைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க. பூர்வீக சொத்துல பிரிச்சு கொள்றதுல ஒரு பிரச்சனைங்கிறது ஏற்பட்டாலும் அது கடைசியா ஒரு நல்ல சுமூகமான முடிவை ஏற்படுத்தி தரும். பதவி உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தானாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க பகைவர் கூட இந்த காலத்தில் நண்பராக தான் மாறுவாங்க. நிலையான வருமானம் கிடைக்கும், நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். தொடர்ந்து ஆன்மீக விஷயத்தில் மனசு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. சனிக்கிழமையான விநாயகர் பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி கூடவே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. சவுந்தரநாயகி அம்மன் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். முடிஞ்ச வரைக்குமே வீணான செலவு இல்லாமல் குறைச்சிக்க பாருங்க. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து இருக்கிறது நல்லது. உங்களுடைய துணைக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கூட வேற கட்சிக்கு போகலாமாங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கலாம். இந்த காலத்தில் எந்த ஒரு நிதான போக்கையும் நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. ராசிலேயே குரு பார்வை பதிஞ்சிருக்கிறதால பெரிய விரயம் எதுவுமே ஏற்பட வாய்ப்பு இல்லாதனால மனசில் இருக்கக்கூடிய கவலையை போக்குங்க. தாய் ரீதியான சொத்துக்களை பிரிக்கிறதுல கொஞ்சம் சகோதரிகளுக்கிடையே இடையூறு, மன உளைச்சல் ஏற்படத்தான் செய்யும். நிதான போக்கு அவசியம். சந்திராஷ்டம தினங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க. யாருக்கிட்டையுமே இந்த காலத்துல கொஞ்சம் நீங்க வெளிப்படையா எதிர்ப்பை காட்டுறது வேண்டாம். பக்கத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன மனஸ்தாபங்கிறது வரத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க. ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்க புனித நதிகளை நீராடுறது சிறப்பான பலனை தரும். அதே மாதிரி ஆடி பெருக்கு அன்னைக்கு மீனாட்சி அம்மனை வழிபடுறதும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கும். ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில் சிறப்பான பலன் தொடர்ந்து ஏற்படுன்னு சொல்லலாம். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. பற்று வரவு விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க பாருங்க. எந்த ஒரு சாதகமான முயற்சி இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதால புதிய தொழில் முயற்சி எல்லாமே இந்த வார காலத்தில் வேண்டாம். சக வியாபாரிகளோட கொஞ்சம் அனுசரிப்பு தன்மையோட இந்த காலத்தில் செயல்படுறது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பண வருமானங்கிறது போதுமான அளவுக்கு இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன சின்ன சலனம் உண்டாகலாம். இதனால மன வேதனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நிதான போக்க கடைப்பிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. வேலைச்சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தொடர்ந்து சலுகை கிடைக்கிறதுல எந்த ஒரு தடையும் இல்லை. தொடர்ந்து உற்சாகமாக காணப்பட போறீங்கன்னே சொல்லலாம். விடியற்கால வேலையில தீபேற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு. தொடர்ந்து நீங்க அம்பிகை வழிபாடு செஞ்சு பாருங்க. வாழ்வு சிறப்படையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம்.
மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.